அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் ஓதி பார்க்கலாமா, ஓதி பார்க்கக்கூடாதா, ஓதி பார்க்கறத பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது, அதை பற்றின இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஓதி பார்க்கறதுக்கு அனுமதி உண்டு. அதே மாதிரி சில இடங்களில் தடுக்கவும் பட்டிருக்கு. இதில் அனுமதித்தது எது, தடுத்தது எதுங்கிறத நம்ம விலகி பார்த்தோம்னா அதில் அனுமதி செஞ்சு பாதுகாத்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு ஓதி பார்க்குறதுனா என்ன அப்படின்னா, மார்க்கத்தில் ஓதி பார்க்குறது என்ன அப்படின்னா அல்ஹம்து சூரா. அதையும் ஓத தெரியாதவங்களுக்கு ஓத தெரிஞ்சவங்க ஓதி ஊதி விடலாம். இதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, சஹாபாக்கள் ஒரு வெளியூர் பயணம் போகிறாங்க. அந்த இடத்துல அந்த ஊர்லேயே ஒரு முக்கியமான ராஜா, அந்த ராஜாவுக்கு தேள் கடிச்சிருது. தேள் கடித்த உடனே அவங்களும் வைத்தியம் பார்க்குறாங்க, உரிய இதை கொடுக்குறாங்க. ஆனாலும் அந்த விஷம் இறங்கலை. இந்த சஹாபாக்கள் ஊரில் போய் சாப்பாடு கேட்குறாங்க. அங்கே எழுதப்படாத சட்டம் என்ன அப்படின்னா, ஏதாவது வெளியூர்லேருந்து நம்மளுக்கு சஹாபாக்கள் இந்த மாதிரி ஆளுங்க வந்தால் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் அவங்க மறுத்துடுறாங்க. இந்த நேரத்தில் ராஜாவுக்கு விஷம் கடிச்சு தேள் கடிச்சிருச்சு. அந்த காரணத்தினால இந்த சஹாபாக்களில் யாருக்காவது ஓதி பார்க்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ஒரு சஹாபாக்கள் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஓதி பார்த்து ராஜா குணமாயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் தருவோன்னு, எனக்கு இன்னென்னது நான் ஓதி பார்த்து சரியாயிடுச்சுன்னா வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சஹாபாக்களும் சொல்லி ஓதி பார்க்குறாங்க. அதே மாதிரி அவங்க ராஜாவுக்கும் சரியாயிருது. அதற்கு கைமாறாக சில ஆடுகளை வாங்கிட்டு வராங்க சஹாபாக்கள் இடத்துல. அப்போ அந்த சஹாபாக்கள் இடத்துல என்ன சர்ச்சை வருதுன்னா, இது சாப்பிட்லாம், இது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை உருவாகுது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஓதி பார்த்துருக்கோம், இந்த இதை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி கேட்கல. உங்களுக்கு ஓதி பார்க்குறதுனா எப்படி தெரியும் அப்படிங்கும்போது அந்த சாஹிபி நான் அல்ஹம்து சூரா ஓதுனேன், இதை வச்சு தான் ஓதி பார்த்தேன் அப்படின்ட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. உடனே அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னதா புகாரில் பதிஞ்சிருக்குதுன்னா, ஓதி பார்க்கலாம், அல்ஹம்து சூரா நம்ம ஓதி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரில் ஹதீஸ் இருக்குது. இது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரங்களில் குல்ஹுல்லாஹ் ஆகாது, குல்லவுது ரப்பினாஸ், குல்லவுது ரப்பில் ஃபலக், அல்ஹம்து சூரா இந்த மாதிரி சூறாக்கள்லாம் ஓதி தன்னுடைய உடம்புல தடவி கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஹதீஸ்கள் இருக்கின்றது. அதே மாதிரி நம்ம ஓதி பார்க்குறோங்கிற பேரில் மார்க்கத்துக்கு புறம்பான வார்த்தைகள், சிற்கான சொற்கள், இது போன்ற செயல்களை செய்து ஓதி பார்க்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக தடுத்திருக்கிறார்கள். ஓத தெரிஞ்சவங்க தமக்கு தாமே ஓதிக்கலாம். ஓத தெரியாத குழந்தைகளுக்கும் இல்லை பிற மத சகோதரர்களுக்கு இப்போ அந்த ஹதீஸில் நம்மளுக்கு பார்த்தது பிற அவங்க முஸ்லீம் அல்லாதவங்க தான். அவங்களுக்கும் நம்ம இப்போ ஓதி பார்க்கலாம். அவங்க பெரியவங்களாக இருந்தாலும் ஓகே தான், அவங்களுக்கும் நம்ம இப்போ ஓதி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஷிர்கான புறம்பான விஷயங்களை சொல்லி பண்ணாமல் இந்த அல்ஹம்து சூரா இதை வச்சு நம்ம ஓதி பார்க்கலாம். அந்த ஓதி பார்த்து அது சரியாச்சுன்னா அதுக்கான கூலியை வாங்குறதும் தப்பில்லை அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் மூலிமா நம்ம விளங்க முடியுது. ஓதி பார்ப்பது என்றால் இதுதானே தவிர மிச்சப்படி இந்த மாந்திரிகம் கற்றுக்கிட்டு வர்றது, மந்திரம் இதுக்குன்னு தனியாக இருக்குது, இதுக்குன்னு தனியாக துவா இருக்குது, இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளக்குன்னு இருக்காங்க. ஓதி பார்ப்பது என்றால் அல்ஹம்து சூரா, இவ்வளவுதான். இது ஓத தெரிந்தவர்கள் தனக்கே ஓதிக்கொள்ளலாம், ஓத தெரியாதவர்கள் பிறரிடம் ஊதிக்கொள்ளலாம். இன்னும் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க, என்னுடைய சமுதாயத்தில் 70,000 பேர் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். அதில் அந்த முதலாவது நபர் யார் அப்படின்னா, ஓதி பார்க்காதவர்கள், சகுனம் பார்க்காதவர்கள், அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்கள், தவக்கல் செய்தவர்கள். இவர்களெல்லாம் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய 70,000 பேர் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. ஆகவே ஓதி பார்க்குறவங்க ஓதி பார்க்கலாம். ஓதி பார்க்குறது அப்படின்னா தமக்கு தாமே அல்ஹம்து சூராவை ஓதிக்கொள்வது தான். இதுக்கு பிறரிடம் கூலி கொடுத்து பிறரிடம் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்ஹம்து சூராவை ஓதுவது தான் ஓதி பார்ப்பது என்பதை கூறி முடிவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.